வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி என்னோடய டே 5:30க்குலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். வந்ததுமே ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி தம்பி சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தாங்க, அதனால் பிரியாணி தான் செய்கிறேன். காலையிலே லஞ்ச் ரெடி பண்ணுறேன்னா அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் நான் நைட்டே கட் பண்ணி வைக்க மாட்டேன், காலையில் தான் கட் பண்ணுவேன் ஃப்ரெஷ்ஷாக. எவ்வளோ வெரைட்டி பண்ணாலுமே அது காலையில் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். உடனே கட் பண்ணி உடனே சமைக்கிறது தான் பிடிக்கும். அது நைட்டேலாம் காய்கறிலாம் நான் கட் பண்ணி வைக்க மாட்டேன். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு கூழ் தான் பண்ணியிருந்தேன். இது நேத்தே ஊற வச்சு அரைச்சி பண்ணது, பவுடர் யூஸ் பண்ணல. மிஷின்ல கொடுத்து அரைச்ச பவுடரா இருந்தா அந்த தோல் எல்லாமே நல்ல பவுடர் ஆயிடும். இது ஊற வச்சு மிக்சியில அரைச்சி நம்ம பண்றோம், அதனால அந்த தோல் இருக்கும். அதனால நான் ஃபில்டர் பண்ணி அது பால் எடுத்து பண்ற மாதிரி தான் பண்ணேன். தோலோட நம்ம சேர்த்தோம்னா சில டைம் நமக்கு வயிறு ஒத்துக்காது, அதனால தான் நான் தோலை ஃபில்டர் பண்ணிட்டு ரெடி பண்ணேன். அப்புறம் பெரிய தம்பிக்கு கோல்டு இருக்கிறதுனால அவங்க கூழ் வேணான்ட்டாங்க. எப்பவும் போல ஓட்ஸே பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. தம்பிங்களோட லஞ்சுக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். அப்புறம் எக் பாயில் பண்ணிவிட்டு ஆனியன் குக்கும்பர் ரைத்தா பண்ணியிருந்தேன். அப்புறம் எப்பவும் போல் பெரிய தம்பிக்கு ஓட்ஸு கொஞ்சம் டேட்ஸ் நட்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன். சின்ன தம்பிக்கு கம்புக்கூழ் வச்சுட்டு ஹாட் வாட்டரும் ஃப்ளாஸ்கில் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி இவ்வளோ தான் லஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.